நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம். நான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அஞ்சனா காயத்ரி மகேந்திரன். என் சகோதரியின் அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் என் முழு குடும்பத்தின் சார்பாக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி நாட்களில் என் சகோதரி வாழ்க்கையின் பல அம்சங்களில் மிகவும் பின்தங்கியிருந்தாள். கல்வியில் அவள் சராசரிக்கும் கீழே இருந்தாள். அவளுக்கு தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் இல்லை. நிலைமை இன்னும் மோசமாகும் வகையில் அவள் கணிதத்தில் மிகவும் பலவீனமாக இருந்தாள். 2007-2008 ஆண்டில் எங்கள் குடும்பத்தினர் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தரிசனத்திற்காக ஒன்றாக சென்றார். அந்த தரிசனத்தின் போது என் சகோதரி அப்பாவித்தனமாக தனது சிரமத்தை பகிர்ந்து கொண்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்தாள். கணிதத்தில் தான் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் அந்த பாடத்தில் முன்னேற விரும்புவதாகவும் கூறினாள். இது ஒரு எளிய குழந்தைத்தனமான பிரார்த்தனை, ஒரு பெரிய வேண்டுகோள் அல்ல. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் 21 நாட்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு எளிய பயிற்சியை கருணையுடன் பகிர்ந்துரைத்தார். அந்த காலகட்டத்தில் கணிதம் படித்தல் மட்டுமே கவனம் செலுத்தவும், தொலைக்காட்சி பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்க்கவும் என்று அவர் அறிவுறுத்தினார். அவரது சக்தி வாய்ந்த வார்த்தைகள், இதை செய், நான் உன்னை ஒரு சாம்பியன் ஆக்குவேன். உண்மையில் என் சகோதரி இந்த சாதனாவை 7 நாட்கள் மட்டுமே பின்பற்றினாள். அவள் கணிதத்தில் முன்னேற்றம் மட்டுமே கேட்டாள், அதற்கு மேல் எதுவும் இல்லை. ஆனால் நம் அம்மா பகவான் எல்லையற்ற தாராள மனப்பான்மையும் இரக்கமும் கொண்டவர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு என் சகோதரி உண்மையிலேயே ஒரு சாம்பியனாகாள் என்று நான் பெருமையுடன் சொல்ல முடியும். ஒரு காலத்தில் கல்வியில் சிரமப்பட்டு உந்துதல் மற்றும் லட்சியம் இல்லாத அதே பெண் இப்போது சிங்கப்பூரில் தனது BBA மற்றும் MBA முடித்தாள். ஆஸ்திரேலியாவின் உயர்மட்ட பல்கலைக்கழகத்தின் ஒன்றான RMIT ராயல் மெல்பர்ன் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தொழில்முறை கணக்கவியல் முதுகலை பட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாள். ஒரு நல்ல தொழில்முறை வேலையை பெற்றாள். தனது நிறுவனத்திற்கு அளித்த பங்களிப்பிற்காக ஒரு மதிப்புமிக்க விருதை பெற்றாள். இவை அனைத்தும் 10 ஆண்டுகளுக்குள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அற்புதமான அருளால் மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளன. கணிதத்திற்காக ஒரு எளிய பிரார்த்தனையை தொடங்கியது. அது அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெருக்கியது. வரும் ஆண்டுகளில் அவள் இன்னும் நிறைய சாதிக்க வாய்ப்பு உள்ளது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக கமல பாதங்களில் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் அன்பையும் சரணாகதியையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்.